ஒரு இந்த ஓட்டை அதிகமாக வாங்குறதுக்கு 20 கோடி செலவழிச்சிருக்காங்கன்னு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க காங்கிரஸ். இந்தியா பிளாக் கட்சிகள் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. ஒரு 20 கோடி கொடுத்து 9 ஓட்டு எங்கேருந்து போயிருக்கு? இந்தியா பிளாக்லேருந்து போயிருக்கு. சிவசேனாட்டிலேருந்து, ஆம் ஆத்மியிலேருந்து, திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து, சரத்பவார் காங்கிரஸ்லேருந்து, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவிலேருந்து, காங்கிரஸ் ஏதோ ஒன்றா போயிருக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேக குரல் எழுப்பப்படுகிறது. இப்போ 20 கோடி ரூபா கொடுத்து இதை வாங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்ற ஒரு கேள்வி வரும். எப்படி இருந்தாலும் ஒரு வெற்றி பெற போறாரு. அப்படி இருந்தும் அது விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு அவசியம் என்ன? இல்லை அப்படி இருக்கா? இல்லை வேண்டுமென்றே குற்றச்சாட்டா? இல்லை, இது என்னன்னா ஒரு இந்தியா பிளாக் கிரியேட் பண்ண வேட்பாளருடைய அதாவது சுதர்சன் ரெட்டி என்ற ஒரு பொதுவான ஒரு ஜஸ்டிஸை இவர்கள் நிறுத்தியது தான் பிஜேபி பயந்துக்கிட்டு இந்த பணத்தை கொடுத்து வாங்கியிருக்கலாமோ என்ற சந்தேகம் எழுகிறது. ஏன்னா ஒரு வேளை சந்திரபாபு நாயுடு அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டா என்ன ஆகிறது? ஒரு வேளை நிதிஷ்குமார் அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டா என்ன ஆகிறது? அப்போ ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட்டாக 20 கோடி கொடுத்து ஒரு இத்தனை எம்பியை வாங்கி வச்சுக்குவோம் நம்ம என்ற ஒரு பேக்ரவுண்டு பாலிடிக்ஸ், அண்டர் கிரவுண்ட் சேனல் இதுலேயும் தோற்றக்கூடாது என்ற எச்சரிக்கை உணர்வோடு பண்ணியிருக்கலாம் என்ற கேள்வி எழுதா இல்லையா? இருக்கலாம். அப்போ இந்த எந்தெந்த எம்பிக்கள் இதுக்கு பலிகடாயிருக்காங்கன்னு இப்போ வந்திருக்க ரிப்போர்ட்டை படி பார்த்தா என்ன ரிப்போர்ட் சொல்லுது? தினத்தந்தியில் போட்டிருக்க ரிப்போர்ட்டில் என்ன சொல்லுது அப்படின்னா, சிவசேனா, ஆம் ஆத்மி, திரிணாமுல் காங்கிரஸ், அப்புறம் யார் சரத்பவார், அப்புறம் காங்கிரஸில் ஒரு எம்பி, அப்புறம் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, ஏன்னா அவர் ஜார்க்கண்ட் கவர்னராக இருந்தவர். அப்போ இவர்களெல்லாம் விலைக்கு வாங்கிட்டா இது ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும்னு செய்த வேலை. சந்திரபாபு நாயுடு ஆந்திராவை சேர்ந்தவர், அவர் ஆந்திராவின் மண்ணின் மைந்தர், இவர் பொதுவானவர் என்று பார்க்கல. அவங்கள பொறுத்த வரைக்கும் பிஜேபியோட கூட்டணி தர்மத்திற்காக அவங்க போயிட்டாங்க. ஆனால் பிஜேபி இந்த 20 கோடி கொடுத்து எம்பிக்களை வாங்க வேண்டிய தேவை எப்போ ஏற்படுதுன்னா, பிஜேபிக்கு சந்திரபாபு நாயுடு மேலே நம்பிக்கை இல்லை, பிஜேபிக்கு நிதிஷ்குமார் மேலே நம்பிக்கை இல்லை. அப்போ ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த ட்ராப்பில் இந்த 9 எம்பிக்கள் 10 எம்பிக்கள் விழுகிறாங்க. ஏன் விழுகிறாங்க? அவங்களுக்கு பதவி இல்லை, அமைச்சர் கிடையாது, ஏற்கனவே செலவழித்து நஷ்டத்தில் இருப்பாங்க. 20 கோடி சும்மா வந்தால் ஏன் வேணான்னு சொல்லுவானே?